பேர்தே கொண்டாட்டம் அது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல, அது யூதர்களிடமிருந்து வந்தது. அது இல்லாம இப்ப புதுசா நிறைய வந்திருக்குது. எனிவர்சரி, திருமணம் முடித்து முதலாவது வருஷம் கொண்டாட்டம், திருமணம் முடித்து இரண்டாவது வருஷம் கொண்டாட்டம், திருமணம் முடித்து அந்த மனைவி அவ புள்ள உண்டான பேபி ஷவர். யாரும் நீங்க நினைக்காதீங்க, இப்ப நடக்கிறது கொழும்புகள்ல ஆக பெரிய வசதியானவர்கள் செல்வந்தர்கள் எல்லாம் ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு பெயர் வைக்கணுமே. ஹெல்தி ஃபங்க்ஷன், ஹல்தி ஃபங்க்ஷன் என்று வச்சிருக்கிறாங்க, பேபி ஷவர் என்று வச்சிருக்கிறாங்க, பெச்சுலர் ஃபங்க்ஷனாம். அதாவது திருமணம் முடிக்க போறாரு, இப்ப பெச்சுலர் ஆகிக்கிறாரு, சீக்கிரமாக அவர் குடும்பத்தை நான் மாற போறாரு, அதனால பெச்சுலர்களுக்கு என்று சொல்லி தனியான ஒரு ஃபங்க்ஷன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். உலமாக்கள் சொல்வதை எல்லாம் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் சில நேரத்தில் சிலர்கள் சொல்லுவாங்க, அவர்கள் சொல்லுவாங்க தான், அதெல்லாம் நாங்க கவனத்தில் எடுக்கல, கண்டுகொள்ளல, நாங்க செய்யறத நாங்க செய்வோம். சில செல்வந்தர்கள் நிக்காஹுக்கும் உலமாக்களை கூப்பிடுவாங்க, அழகான முறையில மஸ்ஜிதுல நிக்கா. ஆனா அதற்கு பின்னால் உள்ள எக்கச்சக்கமான விருந்து வைபவங்கள், ஒரு விருந்து இன்னொரு ஹோட்டல்ல, இன்னும் ஒரு விருந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல, இன்னும் ஒரு விருந்து 4 ஸ்டார் ஹோட்டல்ல, ஒவ்வொரு விருந்துக்கு ஒவ்வொரு பெயர்களை வைத்துக் கொள்வார்கள். ஆனால் நிக்காஹுக்கு உலமாக்கள் எடுக்கிறது, அந்த ஃபங்க்ஷன் என்று வரும் பொழுது உலமாக்கள்கிட்ட பேச்ச கணக்கெடுக்கிறது இல்ல, கண்டும் காணாமலும் இருக்கிற மேலான பெரியார்களே, சகோதரர்களே, யாரும் தயவு செய்து கோபித்துக் கொள்ளாதீங்க. இந்த சபையில் இருப்பீங்க, சில எங்களோட நண்பர்களும் இருப்பாங்க, எங்களோட நல்ல பழகிறவர்களும் இருப்பாங்க. அவர்கள் சொல்லுவாங்க, ஹோட்டல்ல ஹசரத் எங்கட பிசினஸ்காரவங்க இருக்கிறாங்க, எங்களோட பழகினவர்கள் இருக்கிறாங்க, தாராளம் அவர்களை விருந்து கொடுக்கலாம், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனாலும் தன்னுடைய பணத்துடைய அந்த இதை காட்டுவதற்கு இன்றைக்கு நிறைய பேர் நிக்காக செய்யறது, அவங்க நிக்காகல தான் அவங்களோட பலத்தை காட்டுறது. எங்களுடைய பண பலத்தை காட்டுவதற்குரிய பெரிய சந்தர்ப்பம் நிக்கா. நாங்க தான் சொல்றோம், நாட்டில் எவ்வளவு மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். இப்பொழுதும் நாங்க பார்க்கலாம், ஒவ்வொரு காய்கறிகளுடைய விலை 800 ரூபா, 1000 ரூபா, சரியான சிரமப்படுறாங்க ஏழை மக்கள். மாமிசம் வாங்க வசதி இல்லை, மீன் வாங்க வசதி இல்லை, அந்த சோயா மீட்டை வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க நாட்டுப்புறங்கள்ல. ஆனால் எங்கட செல்வந்தர்களுக்கு அது, சில எல்லோரும் அல்ல, சில செல்வந்தர்களுக்கு அது படுது இல்லை. அவர்கள் எப்படியும் அந்த திருமணத்தில் இத்தனை மில்லியன் செலவழிக்கணும்னு போட்டாங்க. உலகமே மறுபக்கமாக நின்றாலும் அவர்களுடைய ஃபங்க்ஷன் எல்லாம் செய்து முடித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும்.